யாருன்றா பேசுனீங்க? வணக்கம் தனக்கழகு வரும்பொருள் உரத்தில் மந்திரிக்கழகு அவரமான வணக்கம் தெரிவித்த உனக்கு எதிர் வணக்கம் தெரிவிக்கிறேன். தம்பி ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டான். தான் அதிக சூரனாக இருந்தாலும் பின்னணி தனசாகரங்கள் வேண்டும். கணக்கற்ற வித்வானாக இருந்தாலும் ஒரு கற்றோரை நற்ற வேண்டும். பிணைக்கின்ற சங்கீத சாமார்த்தியக்காரனா இருந்தாலும் ஒரு சுதி கூட்ட ஒருவன் வேண்டும். சுடர் விளக்காக நல்லா விளக்கிட ஒரு துண்டுகோல் வேண்டும். கணக்கென்ற வித்வானாகிறோம். கணக்கென்ற வித்வானாகின ஒரு கற்றாரை நட்ட வேண்டும். தான் தெரிஞ்சிட்டாலும் ஊர்ல படுக்க விட்டு போனாங்க. நாங்க ஒரு உன்னை விட தெரிஞ்ச வாதியாரு கிட்ட இன்னைக்கு ராத்திரி என்ன நாடகம் வைக்க போறாங்க, நம்ம என்ன பாடணும், நம்ம என்ன பேசணும், ஒரு கற்றாரை நட்ட வேண்டும். கற்றாரை நட்ட வேண்டும். கணக்கின்ற சங்கீத சாமார்த்தியக்காரனா இருந்தாலும் சுதி கூட்ட ஒருவன் வேண்டும். சூத்து கூட்ட இல்ல, சுதி கூட்ட. சுதி நம்ம எம்மனாம் பாடலாம், எம்மனா ஆடலாம். சுதி கூட்ட ஒருவன் இருக்கணும். யாரு? நம்ம பிரகாஷ். அவன் தானே நம்ம நாடகம். அவன் உடம்பு சரியில்லை, நான் மதியானம் அது பொய்யா மெய்யா தெரியல. போன்ல தான் சொன்னானுங்க, என்னால உடம்பு முடியல, மாத்திரை போட்டுக்கிறாங்க, எப்படி அவர்த்துன்னு தெரியல அப்படின்னு போன்ல சொன்னானுங்க. கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. ராத்திரி மாத்தி விட ஒரு பையன் வந்தான், தைரியமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவன் வரல. எப்படி அவர்த்து பழப்பு? அதுதான் பிணைக்கின்ற சங்கீத சாமார்த்தியம். நம்ம நல்லாவே பாடலாம், நல்லாவே ஆடலாம். அவன் இருந்தா தானே நம்பர் பார்த்து ஏற்படும். தான் அதிக சூரனாக இருந்தாலும் பின்னணி தனசாகரங்கள் வேண்டும். கணக்கற்ற வித்வானாகினும் ஒரு கற்றோரை நட்ட வேண்டும். சுடர் விளக்காக நல்லா விளக்கிட ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு துண்டுகோல் வேண்டும். சரி, அப்படியா இருப்பாவா? சுடர் விளக்காக நல்லா விளக்கிட ஒரு துண்டுகோல் வேண்டும். எனக்கு அல்லும் பகலாரவதனாகியும் என் அருகாமையில் இருந்து பணிவிட வேலை செய்யக்கூடியவன். எப்படி? அதான் உன்னை பிடி கூட தூக்கி வச்சு பேசுறாங்க. மௌனே, நீ அங்கத்தானே போறேன், வாழை கோயிச்சு எங்க போகணுமோ அங்கத்தானே போறேன். இல்லடா, ஒரு பேச்சு முறைக்கு சொல்றேன். எனக்கு அல்லு பகலாரவனாகிய என் அருகாமையில் இருந்து எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரி அல்லவா? அப்படி இருக்க இன்றைய தினத்தில் கூட இருக்குது சபை. எதற்காக? எதற்காக? ஐயா, அம்மா பெரியம்மன், அம்மா லட்சுமி, நாடகம் வச்சிருக்காங்க. முதல் இரவு முடிந்து விட்டது. அங்க யார் கண்டு அகிலாண்டேஸ்வரி பெரியாய் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி கொஞ்ச நேரம் அப்படிதான் இருப்பாங்களா? அப்படி அபிஷேக ஆராதனை செய்து சாமி ஊர்வலம் கொண்டு வந்து அதோடு விட்டால் போதாது, அம்மனுடைய பெருமையை உரைக்க வேண்டும். அப்படி என்று இரண்டு இரவு கூத்து. அப்படி இன்றைய தினத்தில் இரண்டாவது இரவு கூத்து. இரண்டாவது இரவு கூத்து எப்படி ஏற்பட்ட கூத்து? இந்த கூடியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டமாகப்பட்டது வெள்ளத்தால் அழியாது, வெத்தனால் வேகாது. வெத்தனால் வேகாது, வெத்தனால் தான் நெருப்பு. வெத்தனால் வேகாது, திருப்பி வெந்த நெல்லு வேகாது. வெத்தனால் வேகாது, கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது. அதனுடைய பொருள் என்ன சொல்லு பார்க்கலாம். ஐயா, அதுதான் வாய்ஸ் ஆஃப் கோட்டல். பாருடா, இந்த ஊர்ல அது இல்லாத மௌன இருக்கிற நேரத்தை தள்ளிக்கிறேன். அது இல்ல, அது இப்படிதான் வாங்குறது தெரியல. ஏய்,
நீ அது மாதிரி ஒயின் ஷாப் கிடையாது, சாராயம் கிடையாது. நீ கத்திருக்கக்கூடிய கல்வி கரும்பலூர்ல இருந்து வந்துக்கிற அந்த ஊருக்கு என் மகனை நீ வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த கல்வியில இந்த ஊர் எங்க இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? பாலாவரம் அடுத்த கரும்பலூர், கொத்தூர் கரும்பலூர். இந்த ஊரை வந்ததே அவனாட்ட மைண்ட்ல 10% பூரா அவன் அணியால் பூரா நீங்க போயிட்டு அவங்கிட்ட தாங்க அவங்கிட்ட தான் ஒரு செட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதனால அப்படி ஏற்பட்ட கல்வியை கற்ற கடன் தருவார்கள். இங்க அமைந்திருக்கக்கூடியவர்கள் சாதாரணமான ஆள் இல்ல. நீங்க ஒரு கோயில தெரிஞ்சுக்கலாம். இவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குது, என்ன மரியாதை இருக்குது, எந்த கல்வி இருக்குது, கல்வியை கற்ற கடன் தருவார்கள். இந்த கல்வியை கற்ற கடன் தருவார்கள் இருக்கக்கூடிய சபையில இந்த நானும் முதலாக தற்பாராய் வந்திருக்கிறேன். என்னாட்டுக்கு அரசன் யாருடைய பிள்ளை ஏதாவது உனக்கு விளக்கம் தெரியும்? ஐயா இந்த சபையோர் அறியும்படி என்னுடைய விளக்கம் தேவை. இந்த சத்தியலோகம் ஒருவனாகிய காண்மகதேவன், பிரம்மதேவன், கஜமுகதேவன். பாராகிய பிரபஞ்சத்தை இந்த பாராகிய பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல எனக்கு என்ன தொழில் தெரியுமா? அது ஜீவன் ஜீவன்கள் அல்ல. முதல் எறும்புக்கடை எல்லா ஜீவங்களையும் சிற்சிப்பு செய்யக்கூடிய படைக்கக்கூடிய படிக்க முடியவரா தம்பி இவன் தான் படிக்க போய் தெரிஞ்சுக்கிட்டா முன்னாடி இந்த கத்தி எடுத்து இப்படி பிடிச்சி வச்சுட்டான். இந்த பாரி போயிட்டுல இந்த நாட்டில ஒருத்தர் நொண்டியா படிக்கிறான், ஒருத்தர் கையில படிக்கிறான், ஒருத்தர் கோசல படிக்கிறான், படிக்கிறான். என்ன குறை விட்டாரு? உள்ள விரல் விட்டா என்ன குறை? தம்பி நான் என்ன சொல்றேன்,
எல்லாம் காசு வச்சிருக்காங்க, காசு இல்லாத. ஆமா. ஏன் ஒருத்தனை பணக்கார படிக்கணும், ஒரு ஏழையா படிக்கணும்? தானே. நான் என்ன சொல்றேன், ஒருத்தனை பணக்காரையே படிக்கணும், ஒரு ஏழையா படிக்கணும். ஒருத்தனை படித்து ஏழையா படிக்கணும், பணக்காரனை படிக்கணும். ஏன் மொத்தத்துக்கு ஒரே மாற்றி மாற்றி எப்படியா பையா அம்மா இந்த பாராக பிரபஞ்சத்துல ஏற்ற குறைவாக ஒருத்தனை முண்டியா படிக்கிறேன், ஒருத்தனை நல்லா படிக்கிறேன், ஒருத்தனை பணக்காரனா படிக்கிறேன், ஒருத்தனை ஏழையா படிக்கிறேன். இது காரணம் என்ன? முன் ஜென்மத்துல வாங்கின கடனை கொடுக்காதுன்னா நீ ஏழையா தான் இருக்கணும் கம்யூனிட்டி. முன் ஜென்மத்துல வாங்கின கடனை ஒழுங்கா கொடுத்துட்டா இந்த ஜென்மத்துல நீ வசதி உள்ளவனா இருக்கலாம். ஒரு முண்டு படமா முன் ஜென்மத்துல யாராவது முண்டு படங்கள் இருந்தா அவரை பழிச்சாக்கா ஒரு நாய் போவோம், கல்லை தடிப்பேன், காலை வச்சிருவேன், அடுத்த ஜென்மம் நொண்டி. முன் ஜென்மத்தில் யார் யார் எந்த பாவனைகளை செய்தார்களோ அவர்கள் கணக்கை பார்த்து பின்னால எழுதி முன்னால படிக்கிறாங்க வேலை. அப்படி ஆற்பட்ட தொழில். அப்படி இருந்தாலும் இந்த தான்மகனாவன் இந்த சத்தியராகத்திலே நான் தற்பாராக வருகிற போது அதை பார்த்தியா? அவர் நம்ம அரம்பை, உர்வசை, மேனகை, சிலோத்தம்பை என்று சொல்லக்கூடிய 4 மாதர்கள். அவங்க 4 மாதர் யாரு? தேவமாதர்கள். தேவமாதர்கள் இந்த சத்து லோகத்திலே நடினமாடிக்கொண்டு எப்படி போறாங்க பச்சா? எப்படி போறாங்க? அது மட்டுமா அவர்களை பின்தொடர்ந்து தலைவார்கள் என்று சொல்லக்கூடிய 32 தாள மேல மாத்துவோம். அது கொண்டு மேல இந்த 4 அவன் வருகிறார் என்றால் அவர் என்று சங்கீதம் பாடிக்கொண்டு எப்படி போறாங்க பச்சா? அப்படி இருந்தாலும் தந்தை இந்த சத்தியலோகத்திலே திருத்துவாரம் ஆசிரியர்கள் வருவது எப்படி? பெரிய மனுஷன் எப்படி என்ன பண்றாங்க? அவர் உட்கார வைங்க. இந்த சத்தியலோகத்திலே திருத்துவாரம் ஆசிரியர்கள் வருவது தேவர்களை அடித்தொண்டமாக அடித்து சிறைப்பிடிப்பது. ஆனா என்ற தினத்தில் ஒற்றர்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்ன போல தூதர்களை விட்டு தேசத்தை விசாரணை செய்த. அப்படி விசாரணை செய்யும் பொழுது எந்த குறைபாடு கிடையாது, அசுராதி தொல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என் மனைவி யார் தெரியுமா? என்னுடைய மனைவி யார் தெரியுமா? அவள் கல்விக்கார அறிந்து அரண்மனையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருவாயிலே கலைவாணி தர்பார் கதை தொடரும். எங்கள் அன்னை வயத்தில் பிறந்த சொல்லைவோம் நல்ல குணமதிகமாமருண கோபுரத்தில் விட்டிருக்கும் எங்கள் செல்வ கணபதியை கைவிழாகிறேன். பச்சமாமலை போல்மேனி அவளவாய் கமல செங்கு எங்கள் அச்சுதா என்றேயா ஆயத்தம் குழந்தையாரின் சுவையவினையான் போல் இத்திரலோகமானும் எங்கள் காரணமற்றவரான கண்ணறிய உள்ள பாதம்
மகனே
கட்ட போறேன்.